ஹலோ ஆல். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே நான் சிங்கிள் க்ரோஷே பற்றியும் அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் அண்ட் டபுள் க்ரோஷே பற்றியும் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ ட்ரிபிள் க்ரோஷேவும் கிட்டத்தட்ட டபுள் க்ரோஷே மாதிரி தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஒரு டைம் மட்டும் நம்ம செயினை கிராப் பண்ணுவோம், அதாவது த்ரெட்டை கிராப் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் 2 டைம் கிராப் பண்ண போகிறோம், அதுதான் இதோட சேஞ்ச். ஸோ இதை எப்படி போடுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு டைமு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ செயின்ஸ் வந்து முன்னாடியே விடணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அந்த டபுள் க்ரோஷேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செயின் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் 3 செயின் விடணும். ஃபர்ஸ்ட் 3 செயின்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 3rd செயினுக்கு அப்புறம் இருக்கிற செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டை கிராப் பண்ணணும். த்ரெட்டை கிராப் பண்ணிவிட்டு 3 செயின் இப்போ விட்டுட்டேன் நான், 2 டைம் கிராப் பண்ணணும். த்ரெட்டை கிராப் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 செயின்ஸ்க்கு அடுத்து இருக்கிற செயினில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் த்ரெட்டை கிராப் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சு, அதாவது நம்ம ஆல்ரெடி டபுள் க்ரோஷேல பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுத்து வெளியில் விடணும். அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட 4 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 வந்து நான் வந்து திருப்பி 3 ஆக்கணும். ஸோ அந்த டபுள் க்ரோஷேல பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி 3 இருந்தது நம்ம வந்து 2ஆக மாற்றுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே 4 லூப்ஸ் இருக்கும், அந்த 4 வந்து நம்ம 3ஆக மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும் த்ரெட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி அகேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டிச்சாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 ஸ்டிச் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் விட்ட செயின், அதுக்கப்புறம் இப்போ நான் போட்ட ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட 2 ஸ்டிச்சஸ் இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நான் வந்து ஸ்டிச் போட்டே வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேம் வே 2 டைம் த்ரெட் கிராப் பண்ணி நான் இப்போது செயினில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 4 லூப்பை 3ஆக மாற்றிருக்கேன். அப்புறம் திருப்பியும் 2 மாற்றணும், அதுக்கப்புறம் அதை 1ஆக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த செயின், அதாவது ஸ்டிச்சஸ் மாற மாற பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்பிட்வீனில் இருக்கிற கேப் வந்து ரொம்பவே அதிகமாக தான் தெரியும். ஸோ அதே அளவில் நமக்கு வந்து அந்த லென்த்து, நம்ம ஸ்டிச்சோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான். இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே இது தான். ஸோ இப்போ இதை நம்ம எண்ட் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4க்கான டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 4க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த செயின் ஸ்டிச்சோட எல்லா செயினோட ஸ்டிச்சுமே பார்த்திங்கன்னா அந்த வேரியேஷன்ஸ் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இது ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஏதாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இவ்வளோ தான். ஸோ நம்ம எல்லா பேசிக் ஸ்டிச்சஸுமே இதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, குரூப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் ரிலேட்டடாக பேசிக் ஒரு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது query இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸஸ் ரிலேட்டடான என்கொயரிக்கும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அவ்வளோதான் கைஸ், பாய் அண்ட் தேங்க்யூ.